அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கால நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ஸனல் இன்ன ஹதீஸி கிதாபுல்லாஹ் வர்ஸனல் இன்ன கலிமாத்துல்லாஹ் வர்ஸனல் ஹைருல் ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா வகுல்ல முஹதஸத்தின் பித்ஆ வகுல்ல பித்அத்தின் ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் பேர் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சூரியன் உதிக்கும் நாட்களில் மிகச் சிறந்த நாள், முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாள், இந்த உலகம் ஒன்றுமே இல்லாததாக அல்லாஹுவால் அளிக்கப்படும் மறுமை நாள் நிகழக்கூடிய நாள், உலகத்திற்கு வழிகாட்டியாக வந்த திருமறை குர்ஆன் அருளப்பட்ட நாள். ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ்வின் பாதையில் அறுத்து குர்பான் கொடுத்தால் எந்த அளவிற்கு அல்லாஹ் நன்மையை தருவானோ, கூடுதல் குறைவு இல்லாமல் அப்படியே முழுமையாக அந்த நன்மையை பெற்றுத்தரக்கூடிய மகத்தான சிறப்பான முஸ்லிம்கள் மூமின்களுடைய மூன்றாவது பெருநாள் ஜும்மாவுடைய நாள். இத்தனை சிறப்புகள் தாங்கி இந்த புனிதமான நன்னாளிலே அல்லாஹ்வின் தூதரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகமாக சலாமும் ஸலவாத்தும் சொல்லுவதன் மூலம் அன்னாருடைய பரிந்துரையை நாளை மறுமையில் பெற்றுக்கொண்டு சுவனம் செல்ல முடியும். அதற்கான ஆதாரபூர்வமான ஹதீஸுகளிலிருந்து இதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதன் அடிப்படையில் இந்த நல்ல நாளிலே அல்லாஹ்வின் தூதர் மீதும் அதிகமாக ஸலவாத்தும் சலாமும் சொல்லி அவருடைய பரிந்துரையை பெற்றுக்கொண்டு சுவனம் செல்லக்கூடிய பாக்கியம் பெற்ற மக்களாக வல்ல ரஹ்மான் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று வல்ல ரஹ்மான் இடத்திலே பிரார்த்தனை செய்தவனாக ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அகிலத்தின் அதிபதி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மனிதனை படைத்து மனிதன் வசிப்பதற்கு இடமான ஏற்ற இடமாக இந்த பூமி பந்தை, இந்த உலகத்தை, பேரண்டத்தை, சராசரங்களை அற்புதமான முறையிலே அழகாக படைத்திருக்கிறான். வர்ணித்து சொல்வதற்கு ஒரு ஜுமாவெல்லாம் பத்தாது. அவனது படைப்புகளின் எண்ணிக்கையையும் படைப்பினுடைய அழகையும் அதனுடைய இலக்கணங்களையும் எண்ணி சொல்வதற்கு, வரையறுத்து சொல்வதற்கு மனித கற்பனைக்கு சக்தி இல்லை. அதை பேசுவதற்கு ஒரு ஜும்மா என்பதெல்லாம் பத்தாது. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான படைப்பு தான் இந்த பூமி பந்து. சாதாரணமாக அல்லாஹ் படைக்கல. மனிதனை படைத்து அவன் தவறு செய்த பொழுது பூமி பந்திற்கு அனுப்பும் பொழுது, ஆதமே நீங்கள் அனைவரும் இங்கிருந்து இறங்குங்கள், உங்களுக்கான இடமாக நான் பூமி பந்தை உருவாக்கி இருக்கிறேன், என்னிடமிருந்து ஏராளமான அருள்கொடைகள் உங்களுக்கு வரும். அந்த பூமி பந்தை ஒரு சாதாரணமான படைப்பாக நான் உருவாக்கவில்லை. நீரும் உன் சந்ததிகளும் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக, அங்கு வசிப்பதற்கு ஏற்ற இடமாக, உண்பதற்கு உணவு, குடிப்பதற்கு நீர், மற்ற இதர தேவைகள், பல்வேறு தேவைகளை உடைய ஒரு செட்டப்பாகத்தான் பூமி பந்தை உருவாக்கி இருக்கிறேன். எனவே நீங்கள் அங்கு சென்று சிறிது நேரம் தங்குங்கள், சிறிது நாள் தங்குங்கள் என்று சொல்லி அனுப்புகிறான். அப்படி அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட இந்த மனித குலம் இந்த பூமியிலே பல்வேறு இடங்களிலே பல்கி பெருகி குலங்களாக, கோத்திரங்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா தன் புறத்தில் இருந்த அருள்கொடைகள், அவன் சொன்னது போலவே ஏராளமான அருள்கொடைகள் மனித குலத்திற்காக. பூமி பந்திலே மனிதன் அனுபவித்துக் கொண்டிருக்கும் அனைத்து வஸ்துக்களும், பூமி உள்பட அவன் உண்ணும் உணவு, குடிக்கும் நீர், அவன் பயன்படுத்தும் பொருட்கள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய மாபெரும் அருள்கொடைகள். ஃபஅம்மா பிநிஹமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், சூரா லுஹானுடைய இறுதி வசனம். நபியே, நான் அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டே இருங்கள். என்னிடமிருந்து உங்களுக்கு வழங்கப்பட்ட அருள்கொடைகளை மக்களுக்கு நீங்கள் அறிவித்துக் கொண்டே இருங்கள். அதன் மூலம் அவர்கள் நன்றி உணர்வு பெறலாம், எனக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக அவர்கள் மாறலாம். எனவே நீங்கள்
அருள்கொடைகளை குறித்து எடுத்து சொல்லிக்கொண்டே இருங்கள். சும்ம லதுஸ்அலுன்ன யௌமயிதின் அனின் நயீம். அந்த நாளிலே மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட அருள்கொடைகள் குறித்து அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். இந்த இடத்துல நயீம் என்கின்ற வார்த்தை எல்லாம் பயன்படுத்துறோம். அந்த நாளிலே மக்களுக்கு மனிதர்களுக்கு நாம் செய்த அருள்கொடைகள் குறித்து அதற்கு எவ்வாறு அவன் நன்றி செலுத்தினான், அந்த அருள்கொடைகளுக்கு அவன் எப்படி நன்றி பாராட்டினான் என்பது குறித்து அவர்கள் கேள்வி கேட்கப்படுவார்கள் என்று சூரா தகாசூருடைய இறுதி வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். இப்படி அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை எண்ணி சொல்ல முடியாது. அவற்றை பயன்படுத்தி அவனுக்கு நன்றி செலுத்தும் மக்களாக இருப்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். மனித குலத்திலும் இருந்து அவன் வேற எதையும் எதிர்பார்க்கல, எந்த கைமாறையும் எதிர்பார்க்கல. அவனை மட்டும் வணங்க வேண்டும், அவன் சொல்படி நடக்க வேண்டும். இறுதியில் அவனை சந்திக்கும் பொழுது குற்றவாளியாக அல்லாமல் நிரபராதியாக, மூமீனாக, முஸ்லீமாக, அவனுடைய விருந்தாளியாக அவனை சந்திப்பதற்கு தான் அல்லாஹ் விரும்புகிறான். ஆனால் இந்த மனித குலம் அப்படித்தான் இருக்கிறதா? அல்லாஹ்வின் அருள்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்றியுள்ள மக்களாகத்தான் இருக்கிறதா? இன்னல் இன்சான லி ரப்பிஹி லகனூத். நிச்சயமாக இறைவனுக்கு மனிதன் நன்றி கெட்ட பாவியாக இருந்து கொண்டிருக்கிறான். இது சூராவல் ஆதியாத்தினுடைய 6வது வசனம். மனிதன் நிச்சயமாக இறைவனுக்கு நன்றி செலுத்தாமல் நன்றி கெட்ட பாவியாக இருந்து கொண்டிருக்கின்றான். அலா தாலிக்கல சதீத். அதற்கு அவனே சாட்சியாகவும் இருந்து கொண்டிருக்கிறான். இப்படி அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை பெற்றுக்கொண்டு அவனிடம் இருந்த அருள்கொடைகளை பெற்று அதை அனுபவித்துக் கொண்டு அவனுக்கு நன்றி செலுத்தாமல் இருப்பதற்கு மனிதனுக்கு என்ன நேர்ந்தது? பாய் கொஞ்சம் பேனா கொடுங்க பாய், எழுதிட்டு தர்றேன் கொடுப்பாரு. 2 வார்த்தை 2 எழுத்து எழுதுவோம். திருப்பி கொடுக்கும்போது ரொம்ப தேங்க்ஸ் பாய். ஒரு பேனாவுக்கு 2 எழுத்து வாங்கி எழுதுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாய் சொல்லாம கொடுத்து பாருங்களேன். ஒரு நன்றி, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம பேனாவை கொடுத்து போட்டு நீங்க பாட்டு போய் பாருங்களேன். அடுத்தவர்கிட்ட சொல்லுவாரு, ஆதி பேனா வாங்கினார் எழுதினாரு, ஒரு தேங்க்ஸ் உண்டா? ஒரு சாதாரண பேனாவுக்கே இப்படி என்று சொன்னால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய உபகாரங்கள், உதவிகள், இதற்கெல்லாம் நன்றி செலுத்தாமல் நாம் வாட்டுக்கு இருந்து கொண்டால் அதனுடைய விளைவை கொஞ்சம் நினைப்பாருங்க. அடுத்த ட்ரிப் அவர் முகத்தையே பார்க்க முடியாது. அடுத்த ட்ரிப் எந்த உதவியும் கேட்கவும் முடியாது. ஒரு மனிதனுக்கே இவ்வளவு உணர்வு இருந்தால் இவ்வளவு பேருபகாரத்தை செய்து அவனுக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அவன் காசு பணம் எதிர்பார்க்கிறானா, சொந்த பந்தங்களை எதிர்பார்க்கிறானா, வேற ஏதாவது எதிர்பார்க்கிறானா? நன்றி ஒன்றை மட்டும்தான் எதிர்பார்க்கிறான். அந்த நன்றி தொழுகையின் மூலம், நோன்பின் மூலம், ஜக்காத்தின் மூலம், அவன் சொன்ன கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலம், இந்த தூதரை முழுவதும் பின்பற்றுவதன் மூலம் அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அப்படி வெளிப்படுத்தாமல் இருந்தால் அதற்கான தண்டனையாக இந்த உலகத்திலும் கொடுப்பான், நாளை மறுமையிலும் கொடுப்பான். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் மிகப்பெரிய உபகாரங்களை அல்லாஹ் செய்து கொண்டிருக்கிறான், செய்து காட்டியிருக்கிறான். அதற்கு நன்றி செய்த மக்களை, நன்றி பாராட்டிய மக்களை பாதுகாத்திருக்கிறான். நன்றி கொன்ற மக்களை அல்லாஹ் அழித்தும் இருக்கிறான், படிப்பினை பெறுவதற்காக. பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் அவர்களை பார்த்து படிப்பினை பெறுவதற்காக. நம்ம வெறுமனே மக்களை அழிப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த சந்தோஷமும் இல்லை. உருவாக்கிய சமுதாயத்தை அழித்து ஒழிப்பதற்கு அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை, எந்த சந்தோஷமும் இல்லை. பிறகு வரக்கூடிய சந்ததிகள் அவர்களை பார்த்து படிப்பினை பெற வேண்டும், பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நிகழ்த்தப்படுகிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தீக்காக்காரர் கேட்டார், கடவுள் கொள்கை இல்லாதவர் ஒருத்தர் கேட்டார். அவரே படைப்பாராம், அவரே அழிப்பாராம். என்ன கடவுள் இது? கடவுள்னா இப்படியா இருக்கணும்? அவர் தானே உருவாக்கினார் மனித சமுதாயத்தை, பிறகு எதற்கு அழிக்கிறார்? பிறகு எதற்கு சாகடிக்கிறார், ரத்தம் சிந்த வைக்கிறார்? இதால் அவருக்கு என்ன தேவை? அப்படி என்றால் கடவுள் என்பவர் இல்லை. எப்படி மோசமான சித்தாந்தம் பார்த்தீங்களா? இதற்கு நாம் பல்வேறு உதாரணங்களை அவருக்கு சொல்லி இருக்கிறோம். சரியான உதாரணங்களை திருமறை குர்ஆனிலிருந்தே போட்டு இருக்கிறோம். ஆனாலும் அவர் படிப்பினை பெறவில்லை. அல்லாஹ் நாடும் பொழுதுதானே நேர்வழி. ஒரு வசனத்தை படித்து இஸ்லாத்தை குடும்பமே தழுவிய வரலாறும் உண்டு. ஒரே ஒரு வசனம் தான் குடும்பத்தை, மொத்த குடும்பத்தையும் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துடும். பல்வேறு வசனங்களை படித்தாலும் ஏற்றுக்கொள்ளாமல் அதை மறுத்து தீய வழிகேட்டிலேயே செல்லக்கூடியவரும் உண்டு. அல்லாஹ்விடத்தில் தான் நேர்வழி. இப்படி பூமியில் பல்வேறு சமுதாயங்களுக்கு அல்லாஹ் தஆலா நிகமத்துக்களை வழங்கி இருக்கிறான். அதை பற்றி திருமறை குர்ஆனிலே பேசி இருக்கிறான். அழித்தொழித்த வரலாறுகளை சொல்கிறான். நூஹ் நபி சமுதாயத்துக்கு அல்லாஹ் செய்த மாபெரும் அருள்கொடை, அவர்களுக்கு வழங்கப்பட்ட வாழ்நாள் 950 வருடங்கள். 950 வருடங்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத்துகளையும் பரக்கத்துகளையும் அனுபவித்த மக்களாக 950 வருடங்கள் இந்த பூமி பந்தில் வாழ்ந்தார்கள். அதற்கு அவர்கள் நன்றி செலுத்தினார்களா?
அவருக்கு நன்றி செலுத்த சொன்ன தூதராக அனுப்பப்பட்ட தூதர் சொன்ன வார்த்தையை கேட்டார்களா? காதில் இப்படித்தான் கையை வைத்தார்கள். நூஹ் நபி பேசும்பொழுதெல்லாம் 2 விரலை இப்படி வைத்து விடுவார்கள். நூஹே உனக்கு என்ன பைத்தியமா என்று கூட கேட்பார்கள். நீதான் அல்லாஹ்வினுடைய தூதரா? அல்லாஹ் உனக்குத்தான் வஹி அறிவித்தாடா? அவர் ஒரு மலக்கை அனுப்ப வேண்டாமா என்றெல்லாம் வியாக்கியானம் பேசியவர்களாக, கிண்டல் அடித்தவர்களாக, கேலி செய்தவர்களாக, தூதரை நோகடித்தவர்களாக, வசனங்களை பேசியவர்களாக அல்லாஹ்வுடைய அருள்கொடைக்கு நன்றி மறுத்தார்கள். இறுதியில் அவருடைய முடிவு நேரம் நெருங்கும் பொழுது அப்பொழுதும் கூட அவர்கள் நூகை பார்த்து கேட்டார்கள், ஒரு பலகையை கொண்டு ஒரு கப்பலை செய்கிறீரே நூகே, இந்த பூமியில் கப்பல் போகுவதற்கு எந்த தடமும் இல்லையே, எந்த முகாந்திரமும் இல்லையே, ஒரு கப்பல் போக வேண்டும் என்றால் தண்ணீர் வேண்டும், தண்ணீரே இல்லாத இந்த பிரதேசத்தில் எப்படி உம்மால் இதை செய்ய முடிகிறது? உமக்கு பைத்தியம்தான் பிடித்து விட்டது என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பதில் சொன்னான். வானத்தை திறந்து விட்டான், பூமியை பொங்க வச்சான், தண்ணி வந்தது. வரலாறு காணாத வகையில் தண்ணி வந்தது. அப்பதான் நினைச்சு பார்த்தான், ஆஹா சிக்கிட்டு சீரழிகிறோமே, எவ்வளவு கேவலமா பேசணும். நூகு பலகை அடித்து பலகையை கொண்டு ஆணியை கொண்டு அவர் கப்பல் செய்த சமாச்சாரம் உண்மைதான் என்பதை இறுதியில் புரிந்து கொண்டார்கள். எதற்காக இவர் செய்தார் என்பது ஆரம்பத்தில் புரியல, இறுதியில் அல்லாஹ்வுடைய வேதனை வரும்போது புரிந்து கொண்டார்கள். இப்படி அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழிச்சு ஒழிச்சான். நன்றி பாராட்டிய மக்களை பாதுகாத்தான். இப்படி ஒவ்வொரு வரலாறுகளையும், ஆது சமுதாயம், உடல் வலிமையில் மிகப்பெரிய சமுதாயம் ஆது சமுதாயம், பொருளாதாரத்தில் மிக மிஞ்சிய சமுதாயம் ஆது சமுதாயம், பிறகு சமூக சமுதாயம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த நம்ரூத், உலகம் முழுவதும் ஆட்சி செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நம்ரூதுக்கு கொடுத்தானே. அவன் செய்த காரியம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீச சொன்னான், அவரை கொன்று விடுங்கள் என்று சொன்னான், அவர் சொல்லும் வார்த்தையை கேட்காதீர்கள் என்று சொன்னான், அல்லாஹ்வுக்கு இணை வையுங்கள் என்று சொன்னான், அல்லாஹ்வை எதிர்த்து பேசினான், ஏக வசனங்கள் பேசினான். இறுதியில் அவனும் அழிக்கப்பட்டான். கொசுவை கொண்டுதான் அழிக்கப்பட்டான் என்பது வரலாறு, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமுதாயத்தில் பிர்அவுன், அவனுக்கு செய்த உபகாரம், எகிப்திய சக்கரவர்த்தி, எகிப்திய நாட்டையே அவனுக்கு கையில் கொடுத்தான். அல்லாஹ் ஏராளமான கருவூலங்களை கொடுத்தான், கண்ணுக்கு லட்சணமா மனைவியை கொடுத்தான். இருந்தும் அவன் நன்றி செலுத்தவில்லை, நன்றி கொன்றான், எதிர்த்து பேசினான். நான் தான் அல்லாஹ் என்று சொன்ன, மா ரப்புக்கும் அலா, நான் தான் அல்லாஹ், உங்களுக்கெல்லாம் இறைவன் யார்? அல்லாஹ்வா? மூசா சொல்லக்கூடிய அல்லாஹ்வா? நான் தான் என்று பேசினான். இறுதியில் அவனுடைய முடிவு நேரம் நெருங்கியது. கதறினான், கெஞ்சினான், ஓலமிட்டான், உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னான். இறுதி நேரத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இறுதி நேரத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாது. தொண்டைக்குழியை உயிர் அடையும் பொழுது யாரு பிரார்த்தனை செய்தாலும், யார் மாறினாலும் அல்லாஹ்விடம் அது ஒப்புக்கொள்ளப்படாது என்பதற்கு பிறவும் ஒரு சாட்சியாக அல்லாஹ் ஆக்கி வச்சான். அவனையும் அல்லாஹ் அழித்தான், அவன் படைகளையும் அழித்தான். இப்படி ஏராளமான வரலாறுகளை சொல்லுகிறான். இந்த வரலாறுலாம் நமக்கு பெரும்பாலும் தெரியும். ஆதி சமுதாயம், சமூக சமுதாயம், இப்ராஹிம் நபியினுடைய நம்ரூத், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிறவுன், எல்லா சமுதாய மக்களையும் நமக்கு தெரியும். ஆனால் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னொரு சமுதாயத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எத்தனை பேருக்கு இது தெரியும்? ஒரு வார்த்தை சொன்னால் புரிந்து கொள்வீர்கள், அதுவும் ஒரு வசனத்தோடு நிறுத்திக் கொள்வீர்கள். 34 அத்தியாயம். இந்த அத்தியாயத்தினுடைய பேரு சூரத்து சஃபா. சஃபா என்று சொன்னாலே பெரும்பாலும் விளங்கி இருக்கும். சஃபா இங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. சஃபா என்பது ஒரு ஊர். எகிப்துக்கும் ஜோர்டானுக்கும் இடையில், எகிப்துக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் செங்கடலோரத்தில் அமைந்திருக்கும் ஒரு அற்புதமான ஊர் தான் இந்த சஃபா. இன்றைய ஜோர்டான் இருக்கிறது, அதுதான் அன்றைய சஃபா. சஃபா ஊருக்கு ஒவ்வொரு பக்கத்து ஊரிலே தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தந்தையும் மகனும் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கு அருகில் உள்ள ஊர் தான் சஃபா. இந்த சஃபா வாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அருள்கொடை, வரலாறு காணாத அருள்கொடை செய்திருந்தான் சகோதரர்களே. அந்த ஊரையும் அல்லாஹ் தஆலா அற்புதமாக படைத்திருந்தான். அதை அல்லாஹ் பேசுகிறான். லக்கது கான லிஸ்ஸஃபாயும் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயாத்துன் ஜன்னதான். சஃபா ஊர்வாசிகளுக்கு அவர்களது ஊரில் ஒரு சான்று இருக்கிறது. என்னை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது, எனது அருள்கொடைகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். ஊரும் தூய்மையான ஊர். வஸ்குரு வல்தத்தும் தையுபத்தும். அந்த ஊர் தூய்மையான ஊர். வலதுபுறமும் இடதுபுறமும் தோட்டங்கள். மிகப்பெரிய அணையை கட்டி வைத்திருந்தார்கள், தண்ணீரை தேக்கி விவசாயம் செய்வதற்கான அணை. 2 புறமும் தோட்டங்கள். கண் குளிர்ச்சியான ஊர். எங்கு பார்த்தாலும் பழத்தோட்டங்கள், பழம் விளைவிக்கக்கூடிய ஆப்பிள், இலந்தை என்று சொல்லக்கூடிய மர வகைகள். இதுக்கு மேல என்ன வேணும் ஒரு மனுஷனுக்கு? எப்ப நேரம், எந்த நேரத்திலையும் விளையக்கூடிய பழங்கள்,
ஆறாக ஓடக்கூடிய நதிகள், தேக்கி வைக்கக்கூடிய அரணை. பொதுவாக நாம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு சில ஊர்களை தேர்ந்தெடுப்போம். சுற்றுலா போகிறதுக்கு 2 நாளைக்கு போயிட்டு வரலாம் போய் ரிலாக்ஸாக. ஊட்டியை தேர்ந்தெடுப்போம், கொடைக்கானலை தேர்ந்தெடுப்போம், மலை பிரதேசங்களை தேர்ந்தெடுப்போம். காரணம் என்ன? அங்கே பார்த்த ரம்மியமாக இருக்கும். அந்த காட்சிகளெல்லாம் பார்த்தா பள்ளத்தாக்குகள், அந்த அந்த இடங்கள், அந்த மரங்கள் இதெல்லாம் பார்க்க ரொம்ப ரம்மியமாக இருக்கும். கிளைமேட்டு பிரமாதமாக இருக்கும். அதனால் அங்கே தேர்ந்தெடுத்து போய் உட்காடுறோம். 2 நாள் இருந்துட்டு வரலான்னு போவோம். போகிற இடத்துல இன்னும் சூப்பராக இருந்துச்சுனாலும் 1 நாள் எக்ஸ்ட்ராவே தங்கிட்டு வருவோம். ஊட்டி கொடைக்கானல் எப்படின்னா காஷ்மீர் 2வது. காஷ்மீர் தனி, அதோடைய இதே வேறு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காஷ்மீர் வேறு. அப்போ இந்த மாதிரி பூமியில் அல்லாஹ் தஆலா ஏராளமான இடங்களை வச்சிருக்கிறார் ரம்மியமாக போயிட்டு வர்றதுக்கு. இந்த இடங்களுக்கே நமக்கு இப்படி இருக்குது. சஃபா ஊர் இதை விட தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பிரமாதமான ஊர் சஃபா இருக்கின்ற ஊர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பறவைகளையும் மனிதர்களையும் ஜின்களையும் ஊர்வன விலங்கினங்களையும் படைகளாக திரட்டி அவர்களுக்கு எல்லாம் வசப்படுத்தி கொடுத்திருந்தான் அல்லாஹ். இது மிகப்பெரிய அருள்கொடை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அருள்கொடை. உலகம் முழுவதும் ஆட்சி செய்யும் பாக்கியம். இந்த அருள்கொடைகளுக்கு அவர்கள் எப்படி நன்றி செலுத்தினார்கள்? மக்களை பார்த்து சொல்லுவார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் சொல்லுவார்கள் மக்களை பார்த்து, மக்களே, இவை எல்லாம் எங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்பட்ட அருள்கொடை. இந்த வசப்படுத்தி அவன் தந்ததெல்லாம் காற்றை எங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான், பறவைகளின் மொழியை எங்களுக்கு கேட்க செய்திருக்கிறான், இன்னும் ஏராளமான வசதி வாய்ப்புகளை எங்களுக்கு தந்திருக்கிறான், ஜின்களை எங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான், பறவைகள் இந்த படைகளை எங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான், மலைகளை. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜபூர் வேதத்தை ஓதுவார்கள். சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு பிரமாதமா அழகா சங்கீதமா ஓதுவார்கள். தாவீது சங்கீதம் என்ற பைபிள்ல சொல்லுவாங்க. இன்ஜீல் வேதத்திலேயும் தாவூது சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சங்கீதத்தை அவர்கள் ஓதுவார்கள். ஆனால் அந்த குரலோடு சேர்ந்த மலைகளும் பறவைகளும் துதிக்கும் அல்லாஹ்வை. அந்த அளவுக்கு பிரமாதமான அருள்கொடைகளை அந்த 2 பேருக்கு அல்லாஹ் செஞ்சிருந்தான். மக்களை பார்த்தவர்கள் சொன்ன வார்த்தை, இவை எல்லாம் எங்களுக்கு அல்லாஹ் செய்த அருள்கொடைகள், எனவே நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியார்களாக இருப்போம். இதுதான் ஒரு முஸ்லிம் மூமினுடைய எண்ணம். இப்படித்தான் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலை இருந்தாலும், பொருளாதாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், எந்த சூழ்நிலையிலும் அவன் அருள்கொடைக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாகத்தான் இருக்க வேண்டும். இந்த சஃபா ஊரை பற்றி இவ்வளவு பிரமாதமா சொல்றான். தூய்மையான ஊர், தூய்மையான தண்ணீர், நினைச்ச நேரத்தில் கிடைக்கக்கூடிய பழங்கள், ஆன எல்லாமே பிரமாதமா இருக்கு. இருந்தாலும் அந்த மக்கள் அல்லாஹ்வை விடுத்து சூரியனை வணங்கினார்கள். ஒரு பெண் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் இந்த ஊர் மக்களை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இந்த படையில் ஒரு பறவை வர தாமதமாகிவிடும். 16ஆம் அத்தியாயம் 21 அத்தியாயம் சூரா நம்ல் இந்த வசனம் வரும். எல்லாம் படிச்சிருப்பீங்க. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்பார், இந்த பறவை ஏன் வரமறுத்தது, ஊது என்கின்ற பறவை ஏன் தாமதமானது, அதை சரியான காரணத்தை சொல்லாவிட்டால் நான் அதை அறுத்து விடுவேன் என்றெல்லாம் பேசுவார். அப்ப அந்த பறவை வரும், வந்து சுலைமான்கிட்ட சொல்லும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொல்லும், சுலைமானே, நீர் அறியாத ஒரு செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன் உம்மிடத்திலே. நீர் அறியாத செய்தியை நல்ல கவனிங்க சகோதரர்களே. பக்கத்துல தான் இருக்குது ஊரு, இங்க ஆட்சி செய்துக்கிட்டு இருக்கிறாரு. அங்க என்ன நடக்குதுன்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரியல. என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒரு பறவை பார்த்துட்டு வந்து சொல்லுது. மறைவான விஷயங்கள் நபிமார்களுக்கு கூட தெரியாது. பிறகு எப்படி மௌலூதுங்கிற பேர்ல பெருமானாருக்கு எல்லா விஷயம் தெரியும் என்று சொல்லியாரு என்று நமக்கு புரியல. மறைவானது எல்லாம் அறியக்கூடியவரே என்று பெருமானாரை பார்த்து கேட்கிறாரே, இந்த சமுதாயம் கேட்கிறதே, எப்படி என்று நமக்கு விளங்கல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கு பக்கத்து ஊர் நடக்கிற செய்தி தெரியல. அந்த பறவை வந்து சொல்லுது, பக்கத்து ஊர்ல சஃபா என்கின்ற ஊரை நான் பார்த்துட்டு வர்றேன், அங்க ஒரு பெண் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள். அந்த மக்கள் அல்லாஹ்வை விடுத்து சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வை அல்லவா அவர்கள் வணங்கி இருக்க வேண்டும். எல்லா அருள்கொடைகளையும் கொடுக்கப்பட்ட அல்லாஹ்வை அல்லவா அவர்கள் வணங்கி இருக்க வேண்டும். எனவே அவர்கள் சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று செய்தியை அறிவிக்கும். அந்த சஃபா என்கின்ற ஊர் தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த சஃபா. இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் அந்த மக்கள் நன்றி கெட்ட பாவிகளாகத்தான் அந்த ஊரிலே வாழ்ந்தார்கள். சூரியனை வணங்கி கொண்டிருந்தார்கள். மட்டுமல்ல, அந்த ஊரை விட்டு அவர்கள் எங்கேயாவது வியாபார நிமித்தம் வெளியே செல்வதானால் வெளிப்படையாக தெரியக்கூடிய பல ஊர்களை அல்லாஹ் அருகருகே அமைத்து கொடுத்திருந்தான். இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சென்னை நோக்கி போகிறோம். கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சா சென்னை வரைக்கும் எந்த ஊரும் இல்லை, வெறும் பாலைவனம்னா எப்படி இருக்கும்? தங்குறதுக்கு, பிடிக்கிறதுக்கு, திங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே பாலைவனமாக இருக்குது. அன்னைக்கு இருந்தது மக்காவுக்கு மதீனாவுக்கு இதில் அப்படித்தானே இருந்துச்சு. எந்த ஊர் இருந்துச்சு? அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இல்லாமல்
போற வழியில எல்லாம் அங்கங்க சில சில வெளிப்படையாக தெரியக்கூடிய ஊர்களை எல்லாம் அல்லாஹ் வச்சிருந்தான். அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு வெளிப்படையாக தெரியக்கூடிய பல ஊர்களை ஏற்படுத்தி இருக்கிறேன், நீங்க கண் குளிர்ச்சியா பயம் இல்லாம போயிட்டு வாங்க. இரவிலும் பகலிலும் சரி பயம் இல்லாமல் நீங்கள் சென்று வருவதற்கு எல்லா வசதிகளையும் சஃபா ஊர்வாசிகளுக்கு நாம் செய்து கொடுத்திருந்தோம். ஆனாலும் அவர்கள் அந்த தூதரை பார்த்து கேட்டார்கள், அவர்களுக்கு அனுப்பிய சில தூதர்களை பார்த்து கேட்டார்கள், எங்களுக்கு அருகருகே ஊரெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு சென்று வருவதற்கு தொலைவாக ஆக்கி கொடு, இறைவா எங்களுக்கு ஊரை தொலைவாக ஆக்கி கொடு, எங்களுக்கு பக்கத்தில் வேண்டாம். என்ன காரணம் தெரியுமா? நம்ம ஊரில் ஸ்பெஷலாக ஒரு பொருள் இருக்குது, உணவு உண்பதற்கு ஸ்பெஷலாக ஒரு ஃபுட் இருக்குன்னு வைங்களேன். நாம் எங்கேயும் திருப்பூர் போகிறோம், ஈரோடு போகிறோம், சொந்தக்காரங்க பார்க்க போகிறோம், என்ன பண்ணுவோம்? அந்த ஸ்பெஷல் ஃபுட்டை கொண்டு போவோம். இது எங்கள் ஊரில் ஸ்பெஷலுங்க, கோயம்புத்தூர் இதான் ரொம்ப ஸ்பெஷலு. அவங்களும் ஆவலை எதிர்பார்ப்பாங்க, வர்றாரு கோயம்புத்தூர்ந்து வர்றாரு, ஏதோ ஸ்பெஷலாக கொண்டு வருவாரு எதிர்பார்க்குறாங்களே. ரெண்டாவது நாம் கொண்டு போவோமா இல்லையா? அதுதானே கண்ணியம். இந்த மாதிரி எங்கே கொண்டு போய் அங்கே போய் கொடுக்க வேண்டியது வருமோ? நம்ம ஊரில் இவ்வளோ விளைவிக்கக்கூடிய இந்த பழங்களை எல்லாம் அவர்கள் கேட்பாங்களோ, கொடுக்க வேண்டியது வருமோ என்கின்ற கேவலமான சுயநல புத்தியோடு தான் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், எங்களுக்கு ஊரை தொலைவாக்கி கொடு, பக்கம் பக்கமெல்லாம் வேண்டாம். அனைத்துக்கும் அல்லாஹ் பதில் சொன்னான். அந்த அணை உடைக்கப்பட்டது. அல்லாஹ் தாலா அந்த அணையை உடைச்சு விட்டான். வெள்ளம் வந்தது, வரலாறு காணாத வெள்ளம். 2015 பார்த்தோமே சென்னையை, 2015 சென்னையை பார்த்தோம் இல்லையா? செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விட்டு வந்ததில்ல. களப்பணியில் இருந்தபோது நமக்கு நேர்ந்த சம்பவம். 10 வீடு கட்டி வாடகை விட்டுருக்கிறேன் பாய், 10 வீடு நான் என்னோட வாடகை வருது, எனக்கு லட்சக்கணக்கில் வாடகை வருது. இப்போ எனக்கு நிலைமை போட்டுக்கிற ஒரு ட்ரெஸ் இல்லை, நான் போட்டுக்கிற நைட்டி தவிர வேறு எதுவுமே இல்லை, எனக்கு 2-3 நைட்டி கொடுங்க, என் பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும். ஒரு அம்மா நம்மகிட்ட வந்து கேட்டாங்க, புளியந்தோப்பு பகுதியில். நம்ம கண்ணில் அப்படியே தண்ணி வந்துடுச்சு. ஒரு நைட்ல வந்த வெள்ளத்துக்கே ஒரு லட்சாதிபதி பிச்சைக்காரனை மாறிட்டானு. அந்த ஊரை அல்லாஹ் அழிச்சிருப்பான். எப்படி அழிச்சான் தெரியுமா? நன்றி கெட்ட பாதியாக வாழ்ந்த அந்த ஊரை அல்லாஹ் அழித்த வரலாறு ஒன்னையும் பாக்கி வைக்கல. எல்லாம் தோட்டம் தொடர்பு அத்தனையும் மொத்த ஊருங்க. நல்ல இனிப்பாக அருமையா அழகா விளைஞ்ச அந்த பழங்கள் எல்லாம் கசப்பும் புளிப்புமாக மாறிவிட்டது. கசப்பும் புளிப்பும் நிறைந்த கேவலமான ஒரு ஊராக மாறிவிட்டது. சொல்லுவாங்களே, எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன்னு, அந்த மாதிரி ஆயிப்போச்சு அந்த ஊர். அந்த ஊர்வாசிகள் எல்லாம் சிதறி விட்டார்கள். இனி இந்த ஊரில் வசிப்பதற்கு தகுதி இல்லை, இந்த ஊர் நமக்கு வசிப்பு இடமான இல்லை, இது முற்றிலும் மாறிவிட்டது, எனவே நாம் சென்று விடுவோம் என்று 8 திசையிலும் மக்கள் பிரிந்து பிரிந்து அங்கங்க ஒவ்வொரு ஊர்லையும் சிதறடிக்கப்பட்டு விட்டார்கள். எந்த அளவுக்குன்னா, இந்த அரபுகள் பேசுவார்கள், இரவுல உட்கார்ந்த பழங்கதைகளை பேசுவார்கள், முன்பு நடந்த சம்பவங்களை கதைகளாக பேசுவார்கள். அவர்கள் பேசும்பொழுது கெட்ட உதாரணத்தை சொல்லும் போது இவர்களைத்தான் சொல்லுவார்கள், சஃபா உர்வசிகளைத்தான் பேசுவார்கள். எப்படி அழகா இருந்தான், எவ்வளோ அற்புதமா இருந்தான், அல்லாஹ் எவ்வளோ உபகாரம் செஞ்சிருந்தான், பாவி அவனுக்கு நன்றி செலுத்தாம நாசமா போய் இன்னைக்கு எல்லா பக்கமும் செதறிட்டானே என்பது போல அவர்களை பற்றி பழங்கதைகளாக பேசும் அளவிற்கு அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்தினான். சகோதரர்களே, 34 அத்தியாயம் எடுத்து படிச்சு பாருங்க, அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. 34 அத்தியாயம் 15 வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவரம் புரியும். இந்த அளவுக்கு அவர்களை பழங்கதைகளாகவும் கிழித்தெறிந்து அவர்களை நார் நார ஆக்கிவிட்டோம். காரணம், அவர்கள் சூரியனை கடவுளாக வணங்கியது, அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாமல் இருந்தது, அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளுக்கு பாக்கியம் செலுத்தாமல் அவனை வணங்காமல் இருந்தது. இப்படி அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாமல் இந்த பூமியிலே கர்வத்தோடு ஆணவத்தோடு பெருமையோடு எந்த சூழ்நிலையிலும் நாம் இருந்து கொண்டிருந்தால் அல்லாஹ் நாடினால் அதை அனைத்தையும் பிடுங்கி விடுவார். நேபாளத்தை பாருங்க, என்ன ஆச்சு? இலங்கையை பார்த்தோம், சில ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இலங்கையை பார்த்தோம், இன்னைக்கு நேபாளத்தை பார்க்கிறோம். நாளைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த நாடா இருந்தாலும் சரி, எந்த விவரமா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மறந்தால் அல்லது அகம்பாவம் ஆணவத்தோடு திரிந்தால் அல்லாஹ் இல்லாமல் ஆக்கி விடுவான். ஏராளமான சமுதாயத்தை இல்லாமல் ஆக்கி இருக்கிறான். அதில் ஒரு சமுதாயம் தான் இந்த சஃபாவாசிகள். கண்ணுக்கு லட்சணமாக இருந்த ஊர் கண்ணுக்கு தெரியாத இடமா போச்சு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழியாக போகும்போதெல்லாம் விலகி செல்வார்கள். சகாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஏன் இந்த இடத்தில் ஏன் நாம் தண்ணீர் குடிக்கக்கூடாது, இந்த இடத்தில் ஏன் விலகி செல்ல வேண்டும்? அல்லாஹ்வுடைய லானத் இறங்கிய இடம், அல்லாஹ்வுடைய கோபமும் பாவமும் சாபமும் இறங்கிய இடம், எனவே இந்த இடத்திலிருந்து நீங்கள் அகன்று விடுங்கள் என்று பெருமானார் சொல்வார்கள். சமுதாயம் வாழ்ந்த இடத்தை கடக்கும் போதும் சொல்லுவார்கள். அல்லாஹ் சொல்லும் போதே, நபியே, நாம் பல்வேறு சமுதாயங்களை அழித்தொழித்து இருக்கிறோம், உங்களுக்கு அருகிலேயே அந்த சமுதாயங்களும் வசித்த இடம் உள்ளது என்று அல்லாஹ் பேசுவான்.
இந்த மாதிரி சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான் அருள் கொடைகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள், எனவே அதுக்கு நீங்க நன்றி செலுத்துங்கள்ங்கிறான். நமக்கு அல்லாஹ் செஞ்ச அருள் கொடைகள் ஏராளமாக செஞ்சிருக்கிறான். இன்னைக்கு டெக்னாலஜி எடுத்து பார்த்தா எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள் கொடை. அது இன்னொரு இடத்துல சொல்றான் அல்லாஹ் 90 அத்தியாயம் சூரா பலதுல அல்லாஹ் பேசும் பொழுது, அலம் நஜ் அன்லஹு ஐனைன், மனிதர்களுக்கு 2 கண்களை நாம் கொடுக்கவில்லையா நபியே, வலிசானஹு வஸஃபத்தைன், நாவுகளையும் கொடுத்தோம், நன்மைகளையும் தீமைகளையும் பிரித்து பார்க்கும் சிந்தனை திறனையும் கொடுத்தோம். நன்மை எது தீமை எது என்று அவன் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து நன்மையின் பக்கம் செல்லக்கூடிய வழிகளையும் அவனுக்கு ஏற்படுத்தியிருக்கிறோம். எனவே அவன் நன்மையின் பக்கம் விரைந்து நன்றி செலுத்தும் மனிதனாக மாற வேண்டும் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்படிப்பட்ட மக்களாக மாறக்கூடிய சமுதாயமாக, அல்லாஹ்வின் அருள்கொடைக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தாரும் ஆக்கியோர்கள் புரிவானாக. வாகிதவர்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு எத்தனையோ உபகாரங்களை பேருபகாரங்களை அருள்கொடையாக தந்திருக்கிறான். அதில் மிக மிக முக்கியமான ஒன்று நம்மளுடைய உறுப்புகள், நம்மளுடைய உடல், நமக்கு வழங்கப்பட்ட உயிர், நமக்கு பொருத்தப்பட்ட உறுப்புகள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள்கொடைகள். கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், மற்ற மிருகங்களை போல நமக்கு நகம் இருந்தால் நினச்சி பாருங்க. நீல நீளமாக கத்தி மாதிரி ஒரு 5 நகம் வெள்ளை இருந்தால் முடியுமா? கொஞ்சம் நகம் அதிகமாக இருந்தாலே பாய் நகத்தை வெட்டுங்க பாய்ங்கிறோம். என்ன பாய் நகத்தில் ஒரே அழுக்காக இருக்குது, நகம் பெருசாக இருக்குது, வெட்டுங்க பாய்ங்கிறோம். அதை சீர் செய்யுங்க பாய்ங்கிறோம். மிருகங்களை போல நகத்தை அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு வழங்கி இருந்தால், அல்லது மிருகங்களை போல மூக்குகளை அமைத்திருந்தால், பன்றிக்கு அமைத்ததை போன்று மூக்கை நமக்கு அமைத்திருந்தால், மற்ற மிருகங்களுக்கு போல் அமைத்ததை போல ஒரு வாளை அல்லாஹ் நமக்கு வச்சிருந்தா நினைச்சு பாருங்களேன், கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? 10 விரலை சூப்பரா அற்புதமா அல்லாஹ் தந்திருக்கிறானே, விரிஞ்சி மறைக்கும் விதமா கால் விரல்களை தந்திருக்கிறானே, அதுல நகத்தை தந்திருக்கிறானே, முடியை தந்திருக்கிறானே, அழகை தந்திருக்கிறானே. அதை கொண்டுதானே இவ்வளவு காரியங்களையும் செய்கிறோம், இவ்வளவு வார்த்தைகளை பேசுகிறோம், இவ்வளவு பார்வைகளை பார்க்கிறோம், இவ்வளவு செவிகளை கேட்கிறோம். அதுதான் அல்லாஹ் சொல்றான், கண்ணை கொடுத்திருக்கிறேன், நாவை கொடுத்திருக்கிறேன், சிந்தித்து பார்க்கும் திறனையும் கொடுத்திருக்கிறேன், இந்த 2ஐயும் வச்சு நீ நல்லதை செய்யுங்கிறான். கண்ணை வச்சு, காதை வச்சு, மற்ற உறுப்புகளை வச்சு நன்மைகளை செய், தீமைகளை செய்யாதே. அப்ப இதுக்கு நான் இந்த அருள்கொடைக்கே நாம காலம் பூரா நன்றி செலுத்தணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு மூட்டிற்கும் அல்லாஹ்விற்கு தர்மம் செய்யுங்கள், அல்லாஹ்வின் பாதையில் ஒவ்வொரு மூட்டிற்கும் நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். சகாபாக்கள் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரை நாங்கள் எப்படி தர்மம் செய்வது, எங்களிடத்தில் பொருளாதாரம் இல்லையே. பொருளாதாரம் இருந்தால் தானே செய்வது, மூட்டைகளுக்கு எண்ணிக்கையோடு அளவுக்கு நாம் தர்மம் செய்வதென்றால் நாங்கள் எங்கே செல்லுவது? நீங்கள் அல்லாஹ்வை புகழுங்கள், ஒவ்வொரு மூட்டிற்கும் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து கொண்டே இருங்கள். அதைத்தான் அல்லாஹ் பேசுகிறார், ஃபதுக்குருனி, என்னை நினைவு கூறுங்கள், அதுக்குருக்கும் நான் உங்களை நினைவு கூறுகிறேன். என்னை நினைவு கூறுங்கள் மனிதர்களே, உங்களை நான் நினைவு கூறுகிறேன். எனக்கு நன்றி செலுத்துங்கள், உங்களுக்கு நான் நன்றி பாராட்டுகிறேன். அல்லாஹ் நம்மை நினைவு கூறுவது, நமக்கு நன்றி செலுத்துவது என்பது ஒன்றுமே இல்லை, சுவனத்தை நமக்கு தருவதுதான், சொர்க்கத்தை நமக்கு தருவதுதான். சொர்க்கத்தில் நுழைந்து கொள் என்று நம்மை பார்த்து அல்லாஹ் பேசுவதுதான் அல்லாஹ் நமக்கு செலுத்தக்கூடிய நன்றி மறை. நாம் அவனுக்கு நன்றி செலுத்தும், அவரை திக்ர் செய்ய வேண்டும். இதைத்தான் பெருமானார் சொன்னார், ஒவ்வொரு மூட்டிற்கும் நீங்கள் தர்மம் செய்யுங்கள், அல்லாஹ்வை புகழுங்கள், அதுதான் உங்களுக்கு தர்மம். ஆனா இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? அந்த உறுப்புகளை வச்சுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? உறுப்புகளை சரியாக பயன்படுத்துகிறோமா? அல்லாஹ் அந்த அருள்கொடைகளை, மற்ற அருள்கொடைகளை சரியாக பயன்படுத்துகிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. பி ஐதீக்கும் இல தகுலுகத், உங்களை நீங்களே கொன்று விடாதீர்கள். அல்லாஹ் பேசும், உங்கள் கைகளை அழிவின் பக்கம் கொண்டு போகாதீர்கள், உங்கள் உறுப்புகளை தெரிந்து கொண்டே அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள். வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், தெரிந்து கொண்டே உங்களை நீங்கள் கொன்று விடாதீர்கள், தற்கொலை செய்து கொள்ளாதீர்கள், உங்கள் உடம்பு அழிந்து போவதற்கு நீங்கள் காரணமாகாதீர்கள், உங்கள் உறுப்புகளை கொண்டு செல்லாதீர்கள் என்று பேசுகிறான். ஆனால் நாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? பீடி குடிக்கலாம் பாய், சிகரெட் குடிக்கலாம் பாய், அதெல்லாம் மக்ரூஹ் பாய், சின்ன தவறு பாய், சின்ன தவறு தானே, அது என்ன தவறு? சும்மலத்து சலுன்னை யௌமைதின் அனின் நயீம், அருள்கொடைகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள். எது தவறு எது சரி அல்லாஹ் நாளை மறுமையில் விளக்குவான். நான் பீடி குடித்தேன், சிகரெட்டு குடித்தேன், அதனால எனக்கு ஒன்றும் ஆகலை சொல்ல முடியாது. பீடி சிகரெட் குடித்தால் உடம்புக்கு கெடுதல் என்பதை தயாரிப்பவனுக்கே தெரியும். அதனால தான் அதிலே போட்டிருப்பான், கேன்சர் வரும்,
புற்றுநோயை உண்டாக்கும், இந்த கருமத்தை நீ குடிக்காதன்னு சொல்லி போட்டுட்டு தானே விற்கிறான். இப்போ நமக்கு எங்கே போச்சு? வலிசானோ மசப்பத்தை, நன்மைகளையும் தீமைகளையும் பிரித்து பார்க்கக்கூடிய சக்தியை தந்திருக்கிறான் இல்லையா? இதை பார்க்கறது இல்லை. தொழுகைக்கு செல்லக்கூடிய அஜ்ரத்துமார்கள் உட்பட அந்த பீடி சிகரெட்டுக்கு அடிமையாகித்தான் கிடக்கிறாங்க. இன்னைக்கு போதை தரும் எல்லா பொருட்களும் இதில் அடங்கும். நீங்கள் தெரிந்து கொண்டே உங்கள் கைகளை அழிவின் பக்கம் கொண்டு போகாதீர்கள். உங்களை நீங்களே கொன்று விடாதீர்கள். நீங்கள் உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளாதீர்கள். ஒரு பொருளை நாம் உட்கொள்வதனால், ஒரு பொருளை பயன்படுத்தினால் மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது என்று சொன்னால் அதை செய்யக்கூடாது. அதுதான் முஸ்லிம்களுடைய அழகு. அல்லாஹ் நமக்கு வழங்கப்பட்ட, அல்லாஹ்வால் நமக்கு வழங்கப்பட்ட வாகனங்கள் நமக்கு அருள்கொடைதான். இன்னைக்கு வாகனம் இல்லாமல் எங்கேயுமே போக முடியுதில்லை. பாத்ரூம் போனால் கூட வாகனத்தை தான் எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு வாகன வசதிகள் இன்னைக்கு மிகப்பெரிய அருள்கொடையாக. ஒரு வீட்டுக்கு ஒரு வாகனம் இருந்தது போய் இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு 8 வாகனம், 9 வாகனம், 2 3 நின்றுச்சு. 2 காரு, 2 பைக்கு. எவ்வளவு பெரிய அருள்கொடை! இந்த அருள்கொடைகளை சரியாக பயன்படுத்துகிறோமா? வாகனத்தை எடுத்துட்டு ரோட்டில் போகிறோம். எப்படி போகிறோம் சிந்திச்சு பார்த்தோமா? பையன் வாகனம் வாங்கி கேட்குறான், பைக்கு வாங்கி கொடுங்கத்தா, கார் வாங்கி கொடுங்கத்தா, வாங்கி கொடுங்க. மறுக்கலை. உங்கள் பையனுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க. உங்கள் பையனுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க. செல்போன் வாங்கி கொடுங்கத்தா, வாங்கி கேட்குறான், வாங்கி கொடுங்க. நரகத்துக்கும் கொண்டு போவோம், சொர்க்கத்துக்கும் கொண்டு போவோம். அந்த செல்போனு உறுதிப்படுத்துங்க. உங்கள் பையன் எப்படி போகிறாங்கிறதும் உறுதிப்படுத்துங்க. இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் உங்கள் குழந்தைகள் குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். காரணம், உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் பொறுப்பு, உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பொறுப்பு, உங்கள் மனைவிக்கு பொறுப்பு, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் பொறுப்பு. பொறுப்புகள் குறித்தும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவோம். அப்போ உங்கள் பையன் உங்களுக்கு எதிராக பேசிடக்கூடாது. நாளைக்கு வந்து என்ன கேட்டாலும் எங்கள் அத்தா வாங்கி தருவார், நான் எங்கே போனாலும் கண்டுக்கவே மாட்டார், நான் எங்கே வேணாலும் போவேன், எப்படி வேணாலும் வருவேன், அதெல்லாம் அவர் கண்டுக்கவே மாட்டார். கடைசியில் சிக்கி சீரஞ்சிட்டு வந்து நிற்கும் போது கண்ணை கசக்கி நிற்பார். இதுதானே ஒவ்வொரு குடும்பத்திலையும் இன்னைக்கு பார்க்குறோம். பைக் எடுத்துகிட்டு பையன் போகிறான், ரோட்டில் பறக்கிறான். 40 கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு கவர்மெண்ட் போர்டு வச்சிருக்குது. எதுக்கு? ஸ்பீட் பிரேக் வச்சிருக்குது. எதுக்கு? ஒரு ட்ரெயினிங் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்கும், இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கும். காரணம், ட்ரெயினிங் இருக்குது, ஏற்ற மாதிரி வண்டி வரும், பார்த்துப்போ, ஜாக்கிரதையா போ. ஸ்பீட் பிரேக் வருது, பிரேக் அடிச்சு மெதுவா போ. ஸ்பீட் பிரேக் அடிச்சு தூக்கி ட்ரெயினிங்ல போய் அடிச்சு மவுத்தா போற. முன்னால ஒரு வாகனம் போகுது, அதை முந்திக்கிட்டு அப்படி யூ டர்ன் போடுறாரு. அந்த வாகனத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெயினிங், இவர் அந்த வாகனத்தை முந்தி சல்லுன்னு திருப்பி அப்படி யூ டர்ன் போடுறாரு, சறுக்கி விடுது டயரு, நேராக கொண்டு போய் அதுக்கு முன்னாடி போற வாகனத்தை அடிக்கிறாரு. மண்டை 2ஆ பொழக்குது, ஆள் அப்பவே ஸ்பாட் அவுட். இதையெல்லாம் என்ன கணக்கில் வைக்கிறது? நான் தெரியாம தான் போனேன், அல்லாட்ட பேச முடியுமா? உலகத்திட்ட வேணா பேசலாம், மக்கள்கிட்ட வேணா பேசலாம். என் பையன் கரெக்டாக தான் போயிருப்பான், அவன் ஸ்பீடாக போகவே மாட்டான், அவன் மெதுவாக தான் போவான், எப்படி எப்படி ஆகிப்போச்சு. இதெல்லாம் மற்றவங்கள்ட்ட சொல்லி சமாளிக்கலாம். அல்லாஹ்விடத்திலே எடுபடாது. அல்லாஹ் ஒப்புக்கொள்ள மாட்டான். டிவியில திரையில அப்படியே காமிப்பான். உங்க பையன் போனதும் அல்லது நீங்க போனதும் தெளிவா திரையில காமிப்பான். நீ எப்படி போன, எந்த ஸ்பீடில் போன, இந்த ரோட்ல இவ்வளவு ஸ்பீடில் தான் போகணுமா, உனக்கு முன்னாடி எத்தனை வாகனம் போச்சு, பொறுமையா போக மாட்டியா, இவ்வளவு ஸ்பீடா தான் போவியா? டிராபிக் போலீஸ் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிடலாம், அல்லாஹ் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, சிக்கி சீரழிஞ்சிருவோம். அப்ப நம்ம வாகனங்களை பயன்படுத்தக்கூடிய விதத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு வாகனத்தில் போறோம், எந்த ரோட்ல எந்த ஸ்பீடில் எப்படி போகணும். இன்னைக்கு சந்துக்குள்ள இருந்து இன்னொரு வீதிக்கு போறதுக்கே 40-80 தானே பறக்கிறோம். வீட்டு வாசல்ல பைக்கை ஸ்டார்ட் பண்ணா உடனே பறக்கிறதா, 3வது கீரை போட்டு 3rd கீரை போட்டு தூக்கிட்டு ஒத்த வீலையெல்லாம் இன்னைக்கு மக்கள் என்ன சொல்லுங்க, வீலிங். அதுக்கு பேரு என்ன கருமம் ஒன்றும் புரியல நமக்கு. கேட்டா வீலிங்குங்கிறான், இப்படியே தூக்கிட்டு போறான். ஒரு சக்கரம் வானத்தை நோக்கி நிற்கிது, இன்னொரு சக்கரம் கீழே நிற்கிது, இன்னொருத்த இங்கே நிற்கிறான். இதெல்லாம் என்ன கணக்கு? நம்ம குழந்தைக்கு அப்படி இருக்கக்கூடாது. இந்த விஷயத்தில் பெற்றோர்கள் நீங்கள் எச்சரிக்கையா இருங்க. குழந்தையை வளர்ப்பு என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. மார்க்கம் வலியுறுத்தி சொல்லுது குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எப்படிப்பட்ட சமுதாயமாக உருவாக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறது இஸ்லாம். அதை கடைபிடித்தால் நமக்கு இந்த உலகத்தில் சேஃப்டி, இந்த உலகத்தில் அல்லாஹ்ட்ட தப்பிச்சிடலாம், நாளைக்கு மறுமையிலும் தப்பிக்கலாம். இல்லைன்னு சொன்னா விபத்துக்கள் எதிர்பாராம அல்லாஹ் நாடி வர்ற விபத்து வேற, நாமளா அல்லாஹ் சொன்னது போல நம்ம கையில நாசமாக்கி கொண்டு போய் செய்கிற விபத்து வேற. இன்னைக்கு அப்படித்தான் பெரும்பாலும் நடக்குது. பெருநாள் அன்னைக்கு விடிஞ்சா பெருநாள், இன்னைக்கு நைட்டு புதுசா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எல்லாம் பெருநாளுக்கு ட்ரெஸ் போடுவாங்க. சுபு தொழுதுட்டு பள்ளிவாசலுக்கு தொழுகும் போது ட்ரெஸ் போடுவாங்க. இவர் அன்னைக்கு நைட்டே ட்ரெஸ் எல்லாம் போட்டாரு, எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டாரு. 4 பேர் ஒரு பைக்கில் போறாரு, நேரம் போறாரு, வீரை தூக்கிட்டு தான் போறாரு. போய் அடிக்கிற மொத்த கம்பத்தில் அடிக்கிறாரு, லைட்டு கம்பத்தில் ஒரு ரத்த அடி, ஒருத்தர் ஸ்பாட் அவுட்டு, 3 பேர்
ஆஸ்பத்திரியில் கொண்டு போகும்போது வழியில் ஒருத்தர் மௌத்து, அங்கே போய் அட்மிட் ஆகி அங்கே ஒரு மௌத்து, மொத்தம் 3 மௌத்து அந்த இடத்துல. இதெல்லாம் என்ன கணக்கில் வைக்கிறது? என் பையன் அப்படியெல்லாம் போயிருக்க மாட்டான். நீங்கள் நம்மகிட்ட சொல்லலாம், மற்றவங்கள்ட்ட சொல்லலாம். இந்த உலகத்தை ஒரு சின்ன அற்ப ஆசைக்காக வேண்டி தப்பிக்கலாம், மறுமையில் அல்லாட்ட தப்பிக்க முடியாது. இவையெல்லாம் தற்கொலைக்கு சமமாக வந்து முடிந்துவிடும். நாம் நினைக்கிறோம் கத்தி எடுத்து குத்துவது, விஷம் மருந்துவது, தூக்கு போட்டுக்கிட்டு மாட்டிக்கிறது, இதைத்தான் தற்கொலை என்று சொல்கிறோம். தற்கொலை செய்து கொள்பவன் தெரிஞ்சுதான் செய்கிறான், நமக்கு உசுறு போகணும் தெரிஞ்சுதான் செய்கிறான். தூக்கு மாட்டிக்கிட்டு போய் ஒருவேளை பொழைச்சிட்டான்னு வைங்களேன், தூக்கு மாட்டி சாகலை பொழைச்சிட்டான். எப்பா தூக்கு மாட்டிக்கிட்டு பொழைச்சிட்டேன், நீ என்ன நினச்சி நீ தூக்கு போட்ட, நீ சாகணும்னு நினச்சி போட்டியான்னு கேட்டு பாருங்க, அவங்கள பார்த்து சிரிப்பான். ஏப்பா தூக்கு போட்டு மாடி எதுக்கு, சாகணும்னு தானே, போதும் இந்த வாழ்க்கைன்னு சாகத்தானப்பா தூக்கு போட்டேன், உங்களை பார்த்து சிரிப்பான். கத்தி எடுத்து குத்தி மருந்து முடிச்சு தப்பிச்சவங்க கேட்டாலும் அதே வார்த்தை தான். அப்ப தெரிந்து கொண்டேதான் அந்த காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். அதை மட்டும் தற்கொலை என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய நாம யூ டர்ன் போட்டு வீலை தூக்கிட்டு வண்டியை ரேஸ் பண்ணிட்டு இப்படி எல்லாம் போய் அடிச்சுக்கிட்டு மௌத்தா போறோமே, தெரியுமே. பைக் ஓட்டுற பையனுக்கு தெரியாதா ஸ்பீடா போனா என்ன ஆகும்னு? நமக்கு தெரியாதா? வண்டி கண்ட்ரோல் இல்லாமல் போனால் என்ன ஆகுறது? ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேலே போனாலும் வண்டி கண்ட்ரோல் இழந்துடும். டயர் என்ன கண்டிஷன் தெரியாது, வண்டி என்ன கண்டிஷன் தெரியாது, உங்க எப்படி பிடிக்கிறீங்கன்னு தெரியாது. காரணம் தப்பினா மரணம்ங்கிற ஸ்பீடில் தான் இன்னைக்கு மக்கள்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எந்த வகையில் வந்து சேரும்? அல்லாஹ் கேள்வி கேட்க ஆரம்பிச்சா, இன்ன இலைனா யாபகம், மனிதர்களுடைய மீளுதல் என்னிடத்தில் இருக்கிறது. சும்மா இன்ன அலைனா ஹிசாபகம், பிறகு அவர்களை விசாரிப்பது நம்மை சேர்ந்தது. நாளை மறுமையிலே அல்லாஹ் மக்களை குறித்து கேட்கக்கூடிய கேள்வி, முதல் கேள்வி, உனக்கு நான் ஆரோக்கியத்தை தரலையா? குளிர்ந்த தண்ணீரால் உன் தாகத்தை நான் தணிக்கவில்லையா மனிதனே? பிறகு எப்படி ஆரோக்கியத்தை நீ தொலைச்ச? உன் உடம்புல உள்ள ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறியா முன்னாடி? உன் தாய் வயிற்றுல நான் உன்னை எப்படி உருவாக்குனேன்? 9 மாசம் உனக்கு அங்க பாதுகாப்பு தந்தேன், 10 மாதங்கள் உனக்கு அங்க பாதுகாப்பு தந்தேன், உனக்கு தேவையான உணவு தாய் மூலமா உனக்கு அங்க வச்சேன். முழு உருவமாத்தான உன்னை நான் கொண்டு வந்தேன். உருவத்தையெல்லாம் சரியா பொருத்தி குறிப்பிட்ட ஸ்டேஜில் உன்னை உருவாக்குறேன்னு நீ வாட்டுக்கு போய் விபத்தை ஏற்படுத்திட்டு வந்து ஒரு கை இல்லாம, ஒரு கால் இல்லாம, ஒரு கண் இல்லாம, தலை இல்லாம இப்படி எல்லாம் வந்து நிக்கிறிய. எங்கடா நான் தந்த உறுப்புகள், எங்க நான் தந்த ஆரோக்கியம்? அல்லாஹ் கேட்பானே, உரிமையோடு கேட்பானே. அல்லாஹ் உரிமையோடு கேட்பான். உரிமை உள்ளவமே, நமக்கு தந்த ஆரோக்கியத்தை தந்த உரிமை உள்ளவமே, நமக்கு உடல் உறுப்புகளை தந்த உரிமை உள்ளவமே உரிமையை கேட்பான். உரிமைக்கு பதில் சொல்லணும். எச்சரிக்கையா இருங்க சகோதரர்களை. வாகனமானாலும் சரி, மற்ற எந்த விஷயங்களானாலும் சரி, நமக்கு டேஞ்சர், நமக்கு அது உபயோகம் இல்லை, நமக்கு அது பிரச்சனை ஏற்படுதுன்னு சொன்னா அதை தயவு செய்து கொள்ளாதீர்கள். உங்கள் குடும்பத்திலும் சரி, மற்றவர்களுக்கும் சரி எச்சரிக்கையா இருங்க. வாகனங்கள் வாங்கி கொடுங்க, செல்போன் வாங்கி கொடுங்க. என்ன நினைச்சு வாங்கி கொடுக்குறீங்கன்னா அதை முதல்ல பாதுகாப்பு உறுதிப்படுத்துங்க. செல்போனை வாங்கி கொடுக்கும்போது உபதேசம் செய்யுங்க, வாகனம் வாங்கி கொடுக்கும்போது உபதேசம் செய்யுங்க. எங்க வேப்பி போகணும், எப்படி போகணும், எவ்வாறு போகணும், எத்தனை பேர்த்த உட்கார வைக்கணும், அதுக்கு என்னென்ன வழிமுறை இருக்கு, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து செய்யுங்க. அந்த பழக்கம் பெரும்பாலும் இருக்கிறது இல்லை. இறுதியில் முடிவு மோசமாகி ஜனாசாவை கொண்டு வரும்போது தான் ரொம்ப கண்ணை கசக்கிட்டு ரொம்ப பரிதாபமான நிலைமையில் அந்த குடும்பமே. இங்கேயும் பரிதாபம், நாளை மறுமையிலும் பரிதாபம். நாளை மறுமையில் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். 31 அத்தியாயம் சூரா லுக்மான் அல்லாஹ் பேசுறான். மறுமையை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் மனிதர்களே. எந்த தகப்பனும் தன் தந்தைக்கு, எந்த தகப்பனும் தன் மகனுக்கு, எந்த மகனும் தன் தந்தைக்கு பலனளிக்கால் அந்த மகத்தான நாள். பலனளிக்க மாட்டார்கள். தந்தையை பற்றி மகன், மகனை பற்றி தந்தை எந்த கவலையும் இருக்காது. தாயை பற்றி மகன், மகனை பற்றி தாய், மனைவியை பற்றி கணவன், கணவை பற்றி மனைவி, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்க வேலையை பார்த்துட்டு கரெக்டாக எப்படி நம்மளுடைய நிலைமை என்னவோடு பேகாலில் ஓடிட்டு இருப்பாங்க. நம்ம கேள்வி எப்படி வருமோ, நம்மை பார்த்து அல்லாஹ் எங்கு சேர்ப்பானோ என்ற எண்ணத்தோடு பீதி அடைந்தவர்களாக மக்கள் சிதறி ஓடுவார்கள். இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை எண்ணி பார்த்து அவன் அருள்கொடைகளுக்கு சரியாக பயன்படுத்தி அதுக்கு நன்றி செலுத்தும் மக்களாக, அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அப்படி நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாமும் நம் குடும்பத்தால் இருந்து கொண்டால் நாளை மறுமையில் நம்மை ஒரு விருந்தாளியாக அல்லாஹ் வரவேற்பான். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தின் உயர்ந்த இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக தங்கியிருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். அப்படிப்பட்ட மக்களாக வல்ல ரஹ்மான் நம்மையும் நம் குடும்பத்தையும் சமூகத்தையும் சந்ததிகளையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.